ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம நண்பர்கள் உறவினர்கள்னு இருக்காங்க இல்லையா, அதுல 2 டைப்புங்க. ஒருத்தவங்க நிறைய அன்பு கொடுப்பாங்க, அக்கறையா இருப்பாங்க, நம்மளை பத்தி நிறைய நல்லதே செய்வாங்க. அவங்களுக்கு நீங்க அதையே திரும்ப கொடுங்க. இன்னொரு வகை இருக்காங்க, நிறைய அனுபவங்களை கொடுப்பாங்க. அந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அனுபவம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றின்ட்டு அவங்கள்ட்ட நன்றி பாராட்டி விட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அதை வாழ்க்கை முறையாக கொண்டு வந்துட்டு நீங்க அந்த முதல் ரக உறவினர்களா நண்பர்களா உங்க சுற்றுச்சூழலுக்கு மாறினீங்கன்னா எவ்வளோ அழகா நீங்க ஒளிருவீங்க இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டத்தெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த இதய துடிப்பே நேராச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை, மேலே கீழே போயிட்டு தான் வரும். அப்போதான் இதயம் துடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையும் அப்படித்தாங்க, மேலையும் கீழையும் போகிறது தாங்க. சந்தோஷம் இருந்தால் துக்கம் இருக்கும், துக்கம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். வெயில் இருந்தால் தான் நிழலின் அருமை தெரியும். தேங்க்யூ.